जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் மண்டனர் சரசவாணி தம்பதியை வென்றது தொடர்கிறது. கர்மா பக்திகளால் முடிவாக ஞானத்தையே அடைய வேண்டும் என்று ஆச்சாரியால் ஸ்ருதி யுக்தி அனுபவங்களால் நன்றாக எடுத்து காட்டினார். பக்தியின் அன்பு, அப்புறம் அன்பும் நிறைந்து அடங்கி போகிற அத்வைத ஞானத்தின் சாந்தம், இவற்றால்தான் ஜீவனுக்கு பூர்ணத்துவம், இதுவே வேதங்களின் பரம தாத்பரியம் என்று காட்டினார். அந்த அன்புக்கும் சாந்திக்கும் இருப்பிடமாக உள்ளவரே சந்நியாசி. அவன் கர்மத்தை விட்டவன் என்பதால் நிந்திக்கத்தக்கவன் அல்ல என்று காட்டினார். அக்னிஹோத்திர அக்னியை அணைத்தவன் வீரஹத்தி தோஷத்திற்கு ஆளாகிறான் என்ற தைத்திரிய பிராமண வச்சனம் போல் உள்ள வேத வாக்கியங்களை கொண்டு கர்மாவை விட்ட சந்நியாசியை தூஷிப்பது சரியே இல்லை. அந்த வாக்கியங்களெல்லாம் பிரவிற்த்திக்கே பக்குவமாய் இருப்பவனை உத்தேசித்தவைதான். அப்படிப்பட்டவன் கர்மாவை விட்டு இஷ்டப்படி கீழே போய் வீணாவதைத்தான் தடுத்திருக்கிறது. கர்மாவை விட்டு மேலே நிவிருத்திக்கு போகிறவனோ வெளி அக்னியை தன்னுடைய ஞானாக்னியில் தான் ஆரோபித்து கொண்டு, அதாவது பிரதிஷ்டை செய்து கொண்டு அதை மேலும் ஜுவலிக்கச் செய்கிறானே ஒழிய அணைத்து விடவில்லை. சம்சார விருட்சத்தில் பழுத்த பழமாகி காம்பருந்து விழும் கனியாக இருப்பவன் அவன். அரும்பும் பூவும் காயுமாக உள்ள மட்டும் சதா காரியம் பண்ணிக்கொண்டு, ஜலத்தை உறிஞ்சிக்கொண்டு, சூரிய ரஷ்மியை கிரகித்து கொண்டு, இதழ் இதழாக கலர் கலராக ஆகிக்கொண்டு, சைஸிலும் தினம் தினம் பெருசாகிக் கொண்டு, ருச்சியிலும் கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு என்று ருச்சி மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்போது சம்சார விருட்சத்தில் இருந்து அறுக்க பார்த்தால் ஒரே அழுகையாய்த்தான் இருக்கும். காம்பில் இருந்து ஒரேடியாக ஜலம் கொட்டும். ஆனால் அப்புறம் இப்படி காரியம் பண்ணியே கசப்பு, துவர்ப்பு, புளிப்பெல்லாம் போய் ஒரே மதுரமாகி கனிந்து விட்ட பிறகு பழத்தை யாராலும் விருட்சத்தில் இருத்தி வைக்க முடியாது. துளி கூட ஜலம் சொட்டாமல் காம்பு இற்று அது அப்படியே விழுந்துவிடும். நிவிருத்திதான். அப்புறம் அதற்கு ஒரு காரியமும் இல்லை. அது மாதிரி ஞான பக்குவம் பெறும் வரையில் சாஸ்திர பிரகாரம் சதா காரியம் பண்ணி கசப்பான, துவர்ப்பான, புளிப்பான அனுபவங்களை எல்லாம் நன்றாக அனுபவித்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போக வேண்டியதுதான். ஆனாலும் பிரேமையின் மாதுரியத்தில் நிறைந்து எல்லாம் ஒன்றாக பார்க்கிற ஞானப்பழமான பின் சகல காரியத்தையும் விட வேண்டியதே ஆகும். உள்ளே இருக்கிற அத்வைத்த ஞானமே வெளியில் சகல பிராணிகளையும் ஒன்றாக பார்த்து சமமாக பெருகும் பிரேமையாக ஆகிவிட அப்படியே சும்மா இருந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். எல்லா பிராணிக்கும் நான் அபயஸ்தானமாக இருப்பேன் என்று பிரைக்ஷோச்சாரணம் பண்ணி சந்நியாசி ஆகிறவன் இந்த அன்புக்கும் சாந்திக்குமே இருப்பிடம். அதற்கு ஏறுவதற்குத்தான் இத்தனை ஸ்வதர்ம கர்மாக்களும். இவ்விஷயங்களை ஆச்சாரியால் எடுத்துச் சொன்னார். தம்முடைய சித்தாந்தம் சரியில்லை, ஆச்சாரியால் சொல்வதுதான் சரி, ஜெயம் அவருக்குத்தான் என்று மண்டன மிஸ்ரர் புரிந்து கொண்டார். தோற்று போனதற்காக இல்லாமல் மனசாரவே ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் சரசவாணியை மத்தியஸ்தமாக வைத்துவிட்டதால் அவள் முடிவு சொல்ல விடுவதுதானே மரியாதை. அதனால் சும்மா இருந்தார். அவளும் ஹாரத்தை போட்டு அது முடிவு சொல்லட்டும் என்றுதானே விட்டிருந்தாள். இப்போது என்ன ஆயிற்றென்றால் மண்டன மிஸ்ரரின் ஹாரம் வாடி போயிற்று. பதி சந்நியாசியாகிறார் என்றால் ஒரு பத்னிக்கு எப்படி இருக்கும்? அதனால் பத்னி என்பவள் பதியின் அங்கமே ஆகையால் தன்னையும் ஆச்சாரியால் ஜெயித்தாலே ஜெயம் பெற்றதாகும் என்று சொன்னாள். இது நம் மனுஷ மட்டத்தில் தெரிகிற விஷயம். உள்ளே தாத்பரியம் என்னவென்றால் ஆச்சாரியால் சர்வஜ்ஞர்தான் என்பதை சாக்ஷாத் சரஸ்வதியுடனேயே அவர் வாதம் செய்து ஜெயிப்பதன் மூலம் காட்ட வேண்டும் என்பதே. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி என்பது போல சரஸ்வதி வாயால் ஆச்சாரியால் சர்வஜ்ஞர் என்று தீர்ப்பு பெறுவதற்குத்தான் சரசவாணியின் அவதாரமே ஏற்பட்டது. மகா பண்டிதையாக விளங்கிய சரசவாணியுடனும் ஆச்சாரியால் வாதம் செய்து ஜெயித்தார். சரஸ்வதி தன்னுடைய ஸ்வய ரூபத்திலேயே வந்து பிற்பாடு ஆச்சாரியால் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் செய்தபோது தான் வாதம் செய்து முடிவில் அவர் ஜெயித்ததாக பிரகடனம் செய்தாள் என்றும் கதை இருக்கிறது.
பதி தோற்று போய்விட்டார் என்று எப்படி ஒரு பத்னி சொல்ல முடியும்? இந்த இடத்தில் அறிவு தேவதையின் அவதாரமான சரசவாணி எப்படி சமாளித்தாள் என்பது மனசை தொடுகிற மாதிரி இருக்கிறது. நேரே சொல்லாமல் குறிப்பால் உணர்த்தி சொன்னாள். என்ன செய்தாள் என்றால், 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணி 2 பேரும் பிக்ஷைக்கு வாருங்கள் என்று சொன்னாள். கிரகஸ்தனை போஜனத்திற்கு வாருங்கள் என்றோ அல்லது சாஸ்திரோக்தமாக சொல்வதானால் வைஸ்வதேவத்திற்கு வாருங்கள் என்றோதான் சொல்ல வேண்டும். சந்நியாசிக்குத்தான் பிக்ஷை பண்ணுவது. 2 பேரையுமே பிக்ஷைக்கு வாருங்கள் என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணியதிலேயே மண்டன மிஸ்ரர் தோற்று போயாச்சு. அதனால் நிபந்தனைப்படி ஆச்சாரியாளிடம் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான் என்பதை சரசவாணி நாசுக்காக தெரிவித்து விட்டாள். பர்த்தா சந்நியாசியாகி வீட்டை விட்டு போகிறார் என்பது எந்த பத்னிக்கும் இருக்கக்கூடியதை விட அவளுடைய மனசுக்கு ரொம்ப கிளேசமான விஷயமாகத்தான் இருந்தது. இவளுடைய புத்திக்கு ஈடு கொடுத்து சம்பாஷித்து கொண்டிருந்த மகா பண்டிதர் அவர் சதாவும் பண்ணும் யாகாதிகளில் இவள்தான் யக்ஞ பத்னியாக சேர்ந்து எல்லாம் பண்ணி இருக்கிறாள். அப்படிப்பட்டவர் பிரிந்து போகிறார் என்றால் எப்படி இருக்கும்? ஆனாலும் சத்தியம்தான் பெரிசு என்று செல்ஃப் இன்ட்ரெஸ்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னலனை தியாகம் பண்ணி தீர்ப்பு கொடுத்தாள். ஹாரந்தானே வாடி தீர்ப்பு பண்ணிற்று என்றாள். அந்த ஹாரத்தில்தான் இவள் தன்னுடைய சித்தத்தை ஆரோபணம் பண்ணியிருந்தாள், அதாவது உறைவித்திருந்தாள். இல்லாவிட்டால் எங்கேயாவது பூமாலை 21 நாள் வாடாமல் இருக்குமா? ஆச்சாரிய மகிமை லோகத்தில் நன்றாக தெரியவேதான் அவள் தானும் வாதம் செய்து தோற்று போனது. பல தேவர்கள் அப்போது அவதாரம் செய்திருந்தாலும் இவள் விஷயமாகத்தான் லோகத்திற்கே ஓரளவு நன்றாக தெரியும். சரஸ்வதி அவதாரம் என்று உபய பாரதி என்றே அவளை லோகம் கொண்டாடி கொண்டிருந்தது. அதனால் அப்பேற்பட்டவள் ஆச்சாரியாளின் வாதத்திற்கே ஜெயம் என்று சொன்னால் அதற்கு மதிப்பு ஜாஸ்திதானே. பர்த்தாவுக்கு சந்நியாசம் கொடுக்க வருகிறவரை பத்னி அடித்து விரட்டத்தான் செய்வாள். இவளானால் நமஸ்காரம் பண்ணி பக்தியோடு பிக்ஷைக்கு கூப்பிட்டாள். நம் தேசத்தின் உத்தம ஸ்திரீகளில் சரசவாணிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. மண்டன மிஸ்ரர் ஆச்சாரியாளிடம் சந்நியாசம் வாங்கி கொண்டு சிஷ்யரானார். அதில் இருந்து அவருக்கு சுரேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. பதி இல்லாமல் இங்கே என்ன வேலை என்று சரசவாணி சரஸ்வதி ரூபத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மலோகத்துக்கு புறப்பட்டாள். அப்பொழுது ஆச்சாரியாள், நீ இப்படி போகப்படாது, உன் சாநித்தியம் லோகத்துக்கு எக்காலமும் இருந்து நல்லறிவை கொடுத்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி வனதுர்கா மந்திரத்தால் அவளை கட்டினார். அவளே அன்புக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவள்தான். ஆனாலும் மந்திர மகிமை தெரிவதற்காக இப்படி ஒரு நாடகம். பல தினசில் லோகத்துக்கு பல உண்மைகளை தெரிவிப்பதாகவே சீனாக நிறைய நடிப்பதுதான் அவதார நாடகம். அதற்கு சரஸ்வதி, சரி, ஆனால் இந்த ஊரிலேயே நான் இருக்கணும் என்று பிரதிஷ்டை பண்ணிவிடாதீர்கள். நீங்கள் பாட்டுக்கு தேச சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே போங்கள். நான் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறேன். திரும்பி பார்க்கப்படாது. எங்கே பார்க்கும்படியாக ஏற்பட்டு விடுமோ அங்கே நான் நித்திய வாசமாக இருந்து விடுகிறேன். அங்கே என்னை கோயில் கட்டி வைத்து லோகக்ஷேமார்த்தமாக சாரதா பீட்டம் என்று பிரதிஷ்டை பண்ணிவிடுங்கள் என்றாள். நாடகத்தில் இப்படி இன்னொரு சீன். குறிப்பு: அடுத்து வரும் கதாபாகத்தை சிறிது மாறுதலாக ஸ்ரீசரணர்கள் பிரிதொரு சமயம் உபன்யசித்தபடி தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியின் இறுதி உரையான முதலுக்கு முதல் முடிவுக்கு முடிவு என்பதில் காணலாம். ஆச்சாரியாள் சுரேஸ்வராச்சாரியாளோடு புறப்பட்டார். சரஸ்வதி பின்னாலேயே போய்கொண்டிருந்தாள். அவருடைய சிலம்பின் ஜல் ஜல்லிலிருந்தே அவள் பின்னால் வருவதை ஆச்சாரியாள் தெரிந்து கொண்டு திரும்பி பார்க்காமலே போனார். மண்டன மிஸ்ரர் சரசவாணி தம்பதியை வென்றது. இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர,